பொதுப்பணித்துறையில் நடைபெற்ற ஊழல்கள் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஊழல் அதிகாரிகளின் பட்டியலை பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் வெளியிடும் அளவுக்கு தமிழகத்தில் ஊழல் தலைவிரித்து ஆடுவது அதிர்ச்சி அளிப்பதாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இந்த பட்டியல் வெளியாகாமல் தடுக்க ஆட்சியாளர்கள் எண்ணற்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திட்ட மதிப்பில் 90% தொகையில் 34% கையூட்டாக வழங்கிவிட்டு மீதமுள்ள தொகையில் கட்டப்படும் கட்டிடங்கள் எந்த அளவுக்கு வலிமையானதாக இருக்கும் என்பதை பாமரர்களும் கணிக்க முடியும் என்று கூறியுள்ள அவர், வலுவில்லாத கட்டிடங்களை கட்ட தூண்டுபவர்கள் கல்லஞ்சக்காரர்களாகத்தான் இருக்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பொதுப்பணித்துறை ஊழல்களுக்கு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தான் பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள மருத்துவர் ராமதாஸ், இது தொடர்பாக அவர் மீது கையூட்டு தடுப்புச் சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார்.